புஸ்தி வேலைங்க இதெல்லாம் செய்தான். ஒஸ்தி வேலை யாரு? ஹேய், நான் தாண்டி அது. உங்க பேரு காவத்துறை தானே? எவன்டி சொன்னா? நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் காவத்துறை கிளம்புது, காவத்துறை காப்பாத்துது, காவத்துறை தண்டிக்குதுன்னு சொன்னீங்க. அதான் வெள்ளத்துறை, தங்கத்துறை, பாண்டித்துறை மாதிரி உங்க பேரே காவத்துறைன்னு நினைச்சேன். என்ன வாழ்க்கை? என்னைக்காவது குடும்பத்துக்காக ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்கீங்களா? சோம்பு வாங்கிட்டு வர சொன்னா ஜீரகத்தை வாங்கிட்டு வந்து நிப்பீங்க. வெள்ளை கொண்ட கடலை கேட்டா கருப்பு கடலை வாங்கிட்டு வருவீங்க. என்னைக்கா ஒரு நாள் ரசத்துக்கு புளி கேட்க போறேன், நீங்க ஐயப்ப மாதிரி புளி மேல வந்து நிக்க போறீங்க. ஜெயில் வார்டன் கூப்பிட்டு, ஏய் அறிவு இருக்கா, 5 திருடங்களை பிடிச்சி உள்ள வச்சிருமே, எங்கேயா அந்த 5 பேரும்? சும்மா இருங்க, என்ன முட்டாள் சொன்னா ஐயா கழுத்து பிடிச்சி வெளியே 5 பேரையும். அப்புறம் எப்படி நேத்து எங்கம்மா நான் 1 மணி நேரம் ஷாப்பிங் கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? அப்புறம் அப்புறம் என்ன ஏன்டா கூட்டிட்டு போனோம்னு சொல்லி 2 மணி நேரம் உட்காந்து புலம்புனாங்க. என்னடா பண்ணுகிற? வாணா வாத்தி தீனி போட்டுக்கிறான். டேய் என்ன கண்ணு கூடவா தெரியாது, வாத்தே இல்லையேடா. கையில தீனி குத்தா இல்ல. நல்லா சாப்பிடுங்க. சரிங்க சார். எங்கேயோ ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கேன், போன இடத்துல சாப்பிட முடியல, அதை பார்சல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறேன். இவெல்லாம் நாய் 10 ரூபா காசு தராது. வந்ததுல இருந்து ஒரு டைலாக் கூட பேசாம அப்படியே நிக்கிறான். இவர்தான் சின்னையா. ஓ சென்னையா? சென்னையில கோபாலபுரமா கோட்டூர்புரமா? ஒரு மாசம் ஒரே மாசம் இந்த தமிழ்நாட்டு ஜனங்க தொடர்ந்து உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தா உன் ரேஞ்சே எங்கேயோ போயிரும். அதுக்கப்புறம் உன் பின்னாடி ஒரு படையே வரும். ஒரு மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கிறதா பாவையா அவங்க. செல்லம், உனக்கு 3 வயசு ஆகுதுடா, நீ 3 இட்லியாவது சாப்பிடணும்டா.